வரலாற்றின் பக்கங்களில் புராணங்களின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒரு பெயர் ராவணன். மாபெரும் அரசன், சிவபக்தன், சிறந்த வீரன், அறிஞன். ஆனால் இவரை பற்றிய ஒரு கேள்வி காலம் காலமாக நம் மனதை குடைந்து கொண்டிருக்கிறது. ராவணன், அவர் உண்மையில் ஒரு பிராமணரா? அவரது பிறப்பின் ரகசியம் என்ன? இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்கும் பயணத்தில் நீங்கள் இணைய தயாரா? புராணங்களின்படி ராவணனின் தந்தை விஸ்ரவஸ் மகரிஷி ஒரு பிராமணர். இவர் பிரம்மதேவனின் மானச புத்திரரான புலஸ்திய முனிவரின் மகன். விஸ்ரவஸ் மகரிஷிக்கும் அசுர குலத்தை சேர்ந்த சுமாலி என்ற அரசனின் மகள் கைகேயிக்கும் பிறந்தவர்தான் ராவணன். இந்த வம்சாவழி அடிப்படையில் பார்த்தால் ராவணன் தந்தை வழி பிராமண வம்சத்தை சேர்ந்தவர், தாய் வழி அசுர வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் வெறும் பிறப்பு மட்டும் ஒருவரை தீர்மானித்து விட முடியுமா? ராவணன் தனது வாழ்நாளில் ஈடு இணையற்ற சிவபக்தனாக திகழ்ந்தார். கடும் தவம் புரிந்தார். வேதங்களை கற்றுத் தேர்ந்தார். சாஸ்திரங்களில் ஆழமான புலமை பெற்றிருந்தார். பிராமணர்களுக்குரிய அனைத்து தகுதிகளையும் அறிவையும் கொண்டிருந்தார். ஆயுர்வேதம், ஜோதிடம் என பல துறைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். அதே சமயம் அவரது கர்வமும் அதிகார வெறியும் அகங்காரமும் அவரை அசுர குணங்கள் கொண்டவராக சித்தரித்தது. 10 தலைகளை கொண்டவர் என்பது அவரது அளவற்ற அறிவையும் சக்தியையும், அதே சமயம் அவரது பலவீனங்களையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. பிராமண குலத்தில் பிறந்தாலும் அவரது செயல்களால் அசுர குணம் மேலோங்கியது. இது ஒரு முரண்பாடான தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது. ஆகவே ராவணன் ஒரு பிராமணரா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. பிறப்பால் பிராமண வம்சத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவரது வாழ்வும் செயல்களும் குணங்களும் அவரை ஒரு தனித்துவமான சக்தியாக, பிராமண அசுர குணங்களின் கலவையாகவே காட்டுகிறது. அவரது பிறப்பு ரகசியம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது. ஒருவரின் குணம் பிறப்பால் மட்டுமல்ல, அவரவர் செயல்களாலும் சிந்தனைகளாலும் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ராவணனை பற்றிய இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு புதிய சிந்தனைகளை தூண்டியிருக்கும் என நம்புகிறோம். அடுத்ததாக, சீதையை மீட்க ராவணன் இலங்கையை கடத்திய உண்மையான காரணம் என்ன? மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.